அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, நாளுக்கு நாள் உங்கள் வியூவர்ஸ் நம்ம கோல்டன் தங்கத்தமிழன் வியூவர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு வருவது கண்டு மிக்க மகிழ்ச்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவை பிடிக்குதுன்னு அர்த்தம். நகைச்சுவை பிடிக்காதவன் யாராவது இருந்தால் டெஃபினட்டா இஸ் நாட் இன் அவர் சொசைட்டி. கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கணும், சிரிச்சே ஆகணும். நீங்கள் சிரிச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு பாருங்க. அதே மாதிரி சீரியஸாக இருக்கும்போது உங்கள் மூஞ்சியை பாருங்க, எவ்வளோ இதாக இருக்கும், அகோரமாக இருக்குன்னு பாருங்க. அதனால சிரிச்சுட்டே இருக்கலாம். புன் சிரிப்பு, முகத்தின் அழகுக்கு புன் சிரிப்பு. நீங்கள் மேக்கப்பே போட வேண்டாம், அழகாக ஸ்மைல் பண்ணால் போதும். நான் என்ன மாதிரி, ஆமாம், நான் என்ன ரொம்ப தன்னம்பிக்கை நம்மளுக்கு. நான் எப்போவுமே ஐ எம் ஹேவிங் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஆன் மீ. ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட் ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு கான்செப்ட். அதை கொஞ்சம் நான் அங்கே பேட்ச் ஒர்க் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அப்புறம் அதுக்கு பாலிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேட்ச் ஒர்க், பெயிண்டிங், பாலிஷிங், இதுக்கு தான் எனக்கு நேரம். கதையினுடைய கடகடன்னு சொல்லிட்டு போனோம்னா ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது கதை கேட்குறீங்களான்னா ஒன்லைன் ஸ்டோரிம்பாங்க. அவங்க போய் ஒன்லைன் ஸ்டோரி சொல்லி அப்புறம் அதை டெவலப் பண்ணி கதை கொண்டு வருவாங்க. அது சினிமாவில். அது மாதிரி இது ஒன்லைன் ஸ்டோரிக்கு மேலே இது கொஞ்சம் நான் டெவலப் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஒருத்தர் தன்னோட ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. 58 இயர்ஸ் ஓல்டு. அவர் ரிட்டையர் ஆயிடுறாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்முடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உதாரணமாக நான் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்டு. நான் ஹெட் மாஸ்டர் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச மதிப்புக்கும் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புக்கும் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். வீட்லேயே கூட இருக்கலாம். முதல்லலாம் நம்ம காருக்கு முன்னால், பைக்கு முன்னால் கொண்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வைப்பாங்க. அப்புறம் பேனாலாம் எடுத்து வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கேட்டாங்க, ஏங்க நீங்களே போய் எடுத்துக்கோங்க, என்னங்க சும்மா தானே இருக்கிறீங்க அப்படின்வாங்க. அந்த வார்த்தையை போட்டுருவாங்க, சும்மா தானே இருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஏம்மா பக்கத்தில் பால் வந்திருக்கு, பால்காரன் வந்திருக்கான்னா, ஏங்க உள்ள கிண்ணம் வச்சிருக்கேன் போய் எடுத்து வாங்க, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம ஏதாவது பேப்பர் படித்தோம்னா, ஏங்க பேப்பரில் என்னங்க இருக்குது, எப்போ பார்த்தாலும் பேப்பரை கையில். இதை கேட்டு 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 காது புளிச்சு போயிடும். இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். இப்போ ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். நம்ம கதைக்கு வருவோம். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நல்ல போஸ்ட். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அவர் ஒரு நாள் கடைவீதி பக்கம் வர்றாரு. வரும்போது பேண்ட் மட்டும் போட்டிருக்காரு, மேலே ஷர்ட் எல்லாம் போடல, பனியன் போடல. இப்போ பனியன் ரொம்ப ஃபேஷன். அப்புறம் பனியனை கிழிச்சு கிழிச்சு தொங்க விட்டு போகிறது அதை விட பெரிய ஃபேஷன். அன்றைக்கி பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. ஒரு பனியன் அப்படி கந்தலாக கிழிச்சு தொங்க விட்டு ஒரு படம் போட்டு கீழே 1850 அப்படின்னு போட்டிருக்கான். அது ஒன்லி ஃபியூ ஸ்டாக்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்கான். அதையும் வாங்கி போட்டுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இவர் வெறும் பேண்ட் மட்டும் போட்டு வர்றாரு. நான் அந்த பக்கம் பார்த்துட்டு அவர் நிறுத்தி, அண்ணே என்னண்ணே நில்லுங்கண்ணே அப்படின்னு நின்னாரு. ஹலோ நீங்களா வாங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கீங்க, வாங்க காஃபி சாப்பிடலான்னு சொல்லி பக்கத்தில் போய் காஃபி கடையில் உட்கார்ந்தோம். நான் இந்த மாதிரிலாம் பனியன்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் அவர் வெறும் பேண்ட் மட்டும் போட்டிருக்காரு, செப்பல் போட்டிருக்காரு. அவர் டீ கொண்டு வைக்கிறவன், காஃபி கொண்டு வைக்கிறேன், அவர் ஒரு மாதிரியா பார்க்குறேன். நான் கேட்டேன், என்னங்க அண்ணே இந்த மாதிரி சட்டையெல்லாம் போடாமல் விட்டீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லைப்பா சட்டை போடுறதுனால சில தொந்தரவெல்லாம் வந்துச்சு, அதனால கழட்டிட்டேன். பாம்பு சட்டையை உரிக்கிறது பாம்பினுடைய வளர்ச்சி மாதிரி என் சட்டையை கழட்டினது என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய பாதுகாப்புன்னு நினைச்சேன். ஆனா பாதுகாப்புங்கிறது புரியல, வளர்ச்சிங்கிறது பார்த்துக்கலாம். பாதுகாப்புன்னு சொல்றீங்களே, சட்டை கழட்டினா உங்களுக்கு பாதுகாப்பான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு. இப்போ அவர் சொன்னாரு, ரொம்ப நாளைக்கு முன்னால் ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான், ஒரு குழந்தைகள் இல்லை. அவர் போய் ஒரு ஜோசியத்தை கேட்டான். அவன் என்ன சொன்னான்னா, யாராவது
போதும்னு சொல்றவன் யாராவது இருந்தா அவங்கிட்ட போய் அவனோட சட்டை இருந்தா வாங்கி ஒரு நாள் போட்டுக்க சரியாயிருன்னு சொல்றாரு. ராஜா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், அவனை ஆளே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஆளே இல்லை. போதும் என்று சொல்றவங்க யாருமே இல்லை. போதும் என்ற மனவே பொன் செய்யும் மருந்து பழமொழி. ஆனா யாருமே இல்லை. யாரை கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு. ஆச்சா, அந்த மாதிரி யாருமே கிடைக்கல. ராஜா ரொம்ப சோகமா வந்துடும். அப்புறம் ஜோசியர் சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜா, உங்களுக்கு நேரமெல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் ராஜா ரெடி ஆயிட்டாருன்னு வச்சுங்க. அந்த மாதிரி போதும் அப்படின்னு சொல்ற ஆளே இல்லாத மாதிரி இவர் என்ன சொல்ற, சட்டை போட்டுட்டு வந்துட்டு நல்லா போட்டுட்டு இருந்தவரு இப்ப சட்டையே வேண்டாம், எனக்கு இந்த உடம்பே போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் வந்துட்டார். அப்புறம் நான் காஃபி குடிச்சிட்டு வெளியே வந்தோடனே, அண்ணே வாங்க நான் வீட்டில் ட்ராப் பண்றேன் அப்படின்னு. சரின்னு பின்னால் உட்காந்துட்டார். அப்படியே கொஞ்ச தூரம் வந்தோடனே மறுபடியும் கேட்டேன், என்னென்ன ரீசன், ஏதாவது சாமியாராதா போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் தான் என்னோட ஷர்ட் எல்லாம் நான் தான் துவைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஷர்ட் பேண்ட் எல்லாம் நானே துவைச்சிக்குவேன், நானே தேய்ச்சிக்குவேன் அப்படின்னு. ராமான்னு நான் பார்த்துருக்கேன், நீட்டாக வருவீங்களே நீங்கள், ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க, உங்கள் ட்ரெஸ் கோடெல்லாம் நல்லா இருக்கும், நான் கூட சில சமயம் பொறாமப்பட்டிருக்கேன்னு சொன்னேன். ஆமாப்பா அதெல்லாம் நடந்தது உண்மைதான். அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு மனைவிக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பார்த்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னா என்னன்னா, மனைவி உங்க பேண்ட் சட்டெல்லாம் துவைக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆமா தம்பி, அவங்க துவைக்க ஆரம்பிச்சாங்க, அதனாலதான் நான் சட்டை போடாம இருக்கேன். ஏன் அவங்க சரியா துவைக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்ல அவங்க சரியாலாம் துவைச்சாங்க, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டேன். ஒரு நாள் துவைக்கிறதுக்கு சட்டையை கேட்டாங்க, நான் சட்டையை போட்டு உட்காந்துட்டு இருந்தா அவங்க சொன்னது காதில் விழுகல. அதுக்கப்புறம் என்னை சட்டையோட துவைச்சி போட்டாங்கப்பா. அதுலேருந்து நான் சட்டை போடுறதையே விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படி. எனக்கு ஒரே சிரிப்பு வந்து, அண்ணா ஸ்டாப் அப்படின்னா. ஏன்னா சப்போஸ் இதே மாதிரி பேண்ட்டு அப்படின்னா, யோ சும்மா நீ வேற, அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகவே வீட்டில் என்ன வேணால் நடக்கலாம் சார், நாம் அந்த வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற வரைக்கும் குடும்பம் சுகமான குடும்பமாக இருக்கும். அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பிக்கல் பெண்கள் வரத்தான் செய்யும். ஒன்றுமில்லை, ஒரு காய் வாங்கிட்டு வரோம், நல்லா இருக்குன்னு என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம காய் சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, பாவக்காய் பண்ணியிருக்க ரொம்ப இனிக்குதுன்னு சொல்லணும், கத்திரிக்காய் பண்ணியிருக்க பிரமாதமாக இருக்குன்னு சொல்லணும், குழம்புல உப்பே இல்லாமல் ஊற்றினா கூட அடாடாவா அன்னபூர்ணா குழம்பு கூட பிரமாதமாக இருக்கு, இன்னொரு கரண்டி ஊற்றுன்னு சொல்லணும். இப்போ இப்படி பண்ண வாழ்க்கை இனிக்குங்க. இது என்னுடைய சின்ன டிப்ஸு. இதை ஏற்றுக்காததும் உங்கள் பிரச்சனை, ரைட்? நன்றி. இந்த தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் கோல்டன் வாய்ஸ்லையும் வரும், கோல்டன் வாய்ஸ். அதனால் நீங்கள் கோல்டன் வாய்ஸில் போனாலும் இதை பார்க்கலாம், யூடியூப்லேயும் பார்க்கலாம், ரைட்? கோல்டன் வாய்ஸ்லையும் பார்க்கலாம், யூடியூப்லேயும் பார்க்கலாம். கோல்டன் வாய்ஸ்லேயும் அந்த யூடியூப் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த டெக்னாலஜி வந்திருக்கு, ஜாயின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை எனக்கு கொடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.